இப்படி இருந்தாலும் திரையுலகத்துல எப்பவுமே ஒரு குடும்பத்தோட ஆதிக்கம் இருந்துட்டே தான் இருக்கு. அதுவும் குறிப்பா எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்ப மட்டும் அவங்க ஆதிக்கம் அதிகமாவே இருக்கு. துணை முதல்வரா இருக்க உதயநிதி ஸ்டாலினோட ரெட் ஜெயின் நிறுவனம் இந்த வருஷம் மட்டும் காதலிக்க நேரமில்லை, தக் லைஃப்னு 2 படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. விடாமுயற்சி, நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம்னு 4 படங்களை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்து 2021க்கு அப்புறம் ரெட் ஜெயின் நிறுவனம் 5 படங்களை தயாரிச்சிருக்காங்க. 56 படங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. ஆனா 2021க்கு முன்னாடி வெறுமனே 27 படங்களை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆட்சிக்கு வந்த 4 வருஷத்துல மட்டும் 56 படங்கள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் திமுக அரசோட வளர்ச்சியோ என்னமோ. அவங்க குடும்பத்தை சேர்ந்த சன் பிக்சர் நிறுவனம் 2021க்கு அப்புறம் 7 படங்களை தயாரிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவோட ஒட்டுமொத்த டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ முதல்வரோட மகன் உதயநிதியோட ரெட் ஜெயின் நிறுவனம் கைப்பற்றி இருக்குன்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவோட எதிர்காலம் இனி என்ன ஆகுமோ அப்படிங்கிறது $1 மில்லியன் கேள்வியாதான் இருக்கு.